ஓம் சரவணபவ சண்முகா சரணம். இந்த பதிவு பார்க்க வந்த எல்லோருக்கும் வணக்கம். எந்த காரணத்துக்காக இந்த பதிவை நீங்க பார்க்க வந்தீங்களோ அது முழுமையாக வெற்றி பெற எல்லாம் வல்ல அந்த முருகனை உங்களுக்காக நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். நிச்சயமாக அது நடக்கும். இந்த பதிவுல தேர்வு என்பது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். மாணவர்களுக்கு குறிப்பாக மிகப்பெரிய தேர்வுகளை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு, அது நீட்டாக இருக்கட்டும், 10வது பொது தேர்வாக இருக்கட்டும், அல்லது டெட், நெட் அது போன்ற தகுதி தேர்வாக இருக்கட்டும், தேர்வு என்பது மிகவும் முக்கியமானது. அந்த தேர்வு நேரத்திலே நமக்கு வரக்கூடிய பயம், நமக்கு வரக்கூடிய சந்தேகம், நம்ம வெற்றி பெற முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற விஷயங்கள்ல முருகன் அருளால நம்ம நீக்க போறோம். முருகன் கிட்ட நம்ம தேர்வுல நிச்சயமாக நான் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு எப்படி வேண்டுவது அப்படின்றது தான் இந்த பதிவுல நான் உங்களுக்காக சொல்ல போறேன். இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு விஷயத்தை சொல்றேன், ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. முருகனை எப்படி வழிபடுவது அப்படின்னு நான் சொல்ல போறேன். ரொம்ப கவனமா இந்த பதிவை நீங்க கேட்டுக்கோங்க. பதிவு முழுமையா கேளுங்க. ஏன்னா இந்த வீடியோவோட கடைசியில மந்திரம், தேர்வு ஆளுக்கு செல்லும் முன்பு, படிக்க முன்பு நீங்க சொல்ல வேண்டிய மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ கவனமா கேளுங்க. ஏன் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? நம்ம முருகனை தினமும் தான் வேண்டுறேன், முருகான்ற எல்லா விஷயத்துக்கும் நான் முருகனை தான் கூப்பிடுறேன், ஏன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியா முருகனுக்கு ஒரு வழிபாடு அப்படின்னு யாருக்காவது சந்தேகம் இருக்கா? நாம ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்குள்ள இருக்க எனர்ஜிய நம்ம நிறைய வேலைக்கு பகிர்ந்து நம்ம ஸ்பெண்ட் பண்றதுக்கும், அந்த ஒட்டுமொத்த எனர்ஜியும் ஒரே ஒரு வேலைக்கு மட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நம்ம எனர்ஜியை எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணும் போது எல்லாமே ஓரளவுக்கு சாதாரணமா தான் நடக்கும். ஆனா ஒரே ஒரு வேலைக்கு மட்டும் நம்ம கவனம் செலுத்தி அந்த ஒரு நாளைக்கு நம்ம எல்லாத்துலயும் ஸ்பெண்ட் பண்ற மொத்த எனர்ஜியும் நம்ம அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணும் போது நிச்சயமா அந்த விஷயம் வெற்றிகரமா முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக ரொம்ப சிறப்பா தான் முடியும் இல்லையா? அதே போல்தான் முருகனிடம் எனக்கு இது மட்டும் வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக தனிப்பட்ட முறையில அதற்கான வழிபாடு அப்படின்னு நம்ம செய்யும் போது அந்த முருகன் நமக்கு தரும் அருள் சக்தி எல்லாமே ஒட்டு மொத்தமா அந்த விஷயத்துக்காக கிடைக்கும். அப்போ அந்த விஷயம் நிச்சயமாக வெற்றிகரமாக தான் முடியும். அதற்காக தான் எல்லாத்துலயுமே ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சிறப்பு வழிபாடு அப்படின்னு இருக்கு. இதுல நீங்க சந்தேகமே வேண்டாம். முருகனை நம்பினோர் நிச்சயமாக ஏமாறுவது இல்லை. நம்ம கண்டிப்பா தேர்வுக்கு படிச்சுட்டு இருப்போம். இப்போ ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருப்போம் இல்ல? தேர்வு எழுத போற பெற்றோர்கள் இதை கேட்கறனாலும் சரி, கண்டிப்பா தேர்வுக்காக படிக்கணும். நம்ம இறைவனை வேண்டினால் மட்டும் போதாது, நம்மளும் படிக்கணும் இல்லையா? நம்ம படிச்சாதான் நம்ம படிக்கிறோம், அந்த முருகனோட அருள் சேர்ந்து நிச்சயமாக அது மிகப்பெரிய வெற்றியாக கிடைக்கும். சாதாரண வெற்றியாக இல்லாம தேர்வுல ஃபர்ஸ்ட் வர்றது, நல்ல ஸ்கோர் பண்றது, அந்த மாதிரி நிச்சயமாக முருகனின் அருள் முழுமையாக கிடைக்கும். சரி, இப்போ நம்ம எப்படி வழிபடுறது அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம ஏன் முருகன் கிட்ட இந்த தேர்வுக்காக ஏன் போய் நிக்கிறோம்? ஏன்னா முருகன் அறிவின் கடவுள். அறிவின் கடவுள் தான் முருகன். அவர் அருளால், முருகனோட அருள் பெற்றவர்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா புத்திசாலித்தனம்,
நினைவாற்றல், தைரியம், கவனம் இது எல்லாமே பெருகி காணப்படுவர். முருகனை வழிபடுபவர், முருகனை மட்டுமே வழிபடுபவர்கள் நிச்சயமாக அறிவாற்றலில் சிறந்து விளங்குவார்கள். ஏன்னா முருகன் அறிவின் கடவுள். இப்போ சில வழிபாடு முறை ஒண்ணு ஒண்ணா சொல்றேன், மெதுவாதான் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அறுசுவை ஆராதனை. முருகனின் 6 முகங்களும் 6 திசைகளிலும் அறிவை தருவதாக கருதப்படுகிறது. அந்த 6 முகம் அப்படின்ற முருகன் 6 திசையுமே அறிவை தரும் கடவுள். தினமும் காலையில எழுந்ததும், அதிகாலை எழுந்ததும் ஓம் சரவண பவ அப்படின்னு 108 முறை ஜபிக்கணும். காலையில எழுந்ததும் இதனால என்ன நடக்கும்னா, நம்மளோட மனசு ஒரு அமைதி நிலைக்கு போய் நம்மளோட கவனம் அதிகரிக்கும். 108 முறை ஓம் சரவண பவ அப்படின்றது ஒரு தியானம் மாதிரி, யோகா. அந்த 108 முறை சொல்லும் ஓம் சரவண பவ நம்மளை ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு செல்லும். அது தினமும் நம்ம செய்யும் போது நம்மளோட கவனம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது முதல். இரண்டாவது கந்த சஷ்டி கவசம். அப்படி இல்லைன்னா சுப்பிரமணிய சுவாமி ஸ்லோகம் தினமும் குறைந்தது ஒரு பகுதியாவது பாடணும். கந்த சஷ்டி கவசம் அதை மொத்தமா நம்ம பாடணும் அவசியம் இல்லை. இல்ல பாட்டை ரேடியோல டிவியில போட்டுட்டு நம்ம கூடவே பாடினாலும் சரி. தினமும் ஒரு பகுதியாவது பாடணும் அட்லீஸ்ட். ஏன் அப்படின்னா, இதை நம்ம பாடும்போது நம்மளோட மைண்ட்ல நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன், நினைவாற்றல் தடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே நீங்கும். இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாடும்போது நினைவாற்றல் பெருகி நம்மளோட தடைகள், டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே நீங்கி நினைவாற்றல் பெருகும். மூன்றாவது மாலையில் தீபம் ஏற்றுதல். சனிக்கிழமை, செவ்வாய் மற்றும் கந்த சஷ்டி நாள், மாசங்கள்ல கந்த சஷ்டி நாள்னு ஒரு வரும், சஷ்டி தினங்கள்ல முருகனுக்கு தீபம் ஏற்றி சிவப்பு மலர், ரோஜா, இந்த மாதிரியான சிவப்பு மலர்களை, சிவப்பு நிறங்கள்ல எந்த மலரா இருந்தாலும் சரி, முருகனுக்கு வச்சு பால் பழம் வச்சு பிரார்த்தனை. நம்ம எப்பவுமே மாலைகள்ல செய்வோம் இல்லையா, மாலை காலைகள்ல சில வீடுகள்ல அதேதான். என்ன, அந்த சிவப்பு மலரை மறந்துடாதீங்க. ஒரு சின்ன பாத்திரம், டம்ளர்ல பால் வச்சு பழம், வாழைப்பழம், எந்த பழமாலும் ஒரு பழம் வச்சு பிரார்த்தனை செய்யுங்க. இது மூணாவது. அடுத்து நாலாவது என்னன்னா விரதம். எப்படி விரதம் இருப்பது? நான்காவதான விரதம் தவம். சஷ்டி தினம், சஷ்டி நாள் தெரியும் இல்லையா, அந்த சஷ்டி நாள்ல நம்ம விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் மன வலிமை ஒருமுகப்பும் உயரும். மன வலிமை, அந்த தேர்வில் நான் வெற்றி பெறுவேன், அந்த தேர்வில் மட்டும் நம்மளோட கவனம் செலுத்துமாறு அந்த ஒருமுகப்பும் வளரும். இந்த சஷ்டி நாள்கள்ல நாம விரதம் இருக்கும் போது. ஐந்தாவது தியானம். கண்களை மூடி அந்த முருகனோட வேல் இருக்கு இல்லையா, அந்த வேலை கற்பனை செய்து அது உங்கள் தடைகள் அனைத்தையும் அகற்றுகிறது என்று நினைத்து தியானம் செய்யணும்.
நல்லா கண்கள மூடி, அந்த முருகனோட வேல் வந்து உங்களோட எல்லா தடைகளும் என்னென்ன தடை? நான் படிக்கிறப்போ நடுவுல ஃபோன் எடுக்கிறேன். சோஷியல் மீடியா பிரச்சனை, இவங்க பிரச்சனை, அவங்க பிரச்சனை, யாராவது ஏதாவது நெனச்சாங்க அந்த பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டது, அம்மா அப்பாவோட சண்டை போட்டது, இந்த மாரி பல தேவையில்லாத எண்ணங்கள் வந்து வந்து உங்களோட படிப்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அந்த தடை. இல்ல படிப்பதற்கு பணத்தடை, உடல் ஆரோக்கிய தடை, எந்த தடையோ அந்த தடை உங்கள விட்டு நீங்குது அப்படின்னு நீங்க நெனச்சுக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் உட்காரணும். முடிஞ்ச 1/2 மணி நேரம். ரொம்ப நல்லது. 6வது, இது ரொம்ப சுலபமான பிரார்த்தனை. முருகா, எனக்கு புத்தி, நினைவாற்றல், வெற்றியை அருள் புரிவாயாக அப்படின்னு மனதார முருகன் கிட்ட கேளுங்க. இதுதான் கடைசி. இன்னொரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் கவனமா கேளுங்க. பிரார்த்தனைக்கு இணையாக தொடர்ந்து படிக்கும் பழக்கம், ஒழுங்கான வாழ்க்கை முறை இருந்தால் மட்டுமே முருகன் அருள் பூரணமாக கிடைக்கும். புரியுதா? பிரார்த்தனை மட்டும் செஞ்சுட்டா நிச்சயமா வெற்றி கிடைக்காதுங்க. அந்த முருகன் நம்ம பிரார்த்தனை செய்யும் போது அந்த முருகனோட மொத்த கவனமும் நமக்கு கிடைக்க போகுது இல்லையா? மொத்த கவனமும் அந்த ஒரு பிரார்த்தனைக்கு மட்டும் கிடைக்க போகுதுன்னா முருகன் பாப்பார். அந்த பிரார்த்தனை நீ பண்றியே, உனக்கு நீ கேட்டதை நான் கொடுக்கறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? அதுல நீ எவ்வளவு வலிமையா இருக்க, எவ்வளவு உறுதியா இருக்க, அதற்காக நீ எவ்வளவு உழைக்கிற, அதை நிச்சயமா முருகன் கவனிப்பார். அதற்கு நீ தகுதியானவன் அப்படின்னா மட்டும்தான் உன்னோட பிரார்த்தனைக்கு முழுமையான அருள் கிடைக்கும். அதனால என்ன பண்ணுங்க, பக்தியும் புத்தியும் மிகவும் முக்கியம். பக்தியோட சேர்ந்து உங்கள் புத்தியும் மிகவும் முக்கியம். அதனால இந்த நான் மேல சொன்ன இந்த 5 பிரார்த்தனைகளையும் செய்து, கூடவே அந்த தேர்வுக்காக நீங்கள் கடுமையாக படித்து அதற்கான முயற்சியை செய்து வருவீர்களானால் நிச்சயமாக ஒரு உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் செல்வீர்கள். எந்த தேர்வானாலும் சரி, நிச்சயமாக அதில் முதலிடம் பெறுவீர்கள். இந்த முருகனை நம்ம வணங்கிட்டே அந்த படிக்கும் போது ரொம்ப லேசா இருக்கும். படிக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும். இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டோம். மந்திரம், முருக மந்திரம் தேர்வில் வெற்றி பெறுவதற்காக மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் கொடுக்கிறேன். ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை தினமும் காலையில படிக்கிறதுக்கு முன்னாடி, இல்ல எக்ஸாம் ஹால் தேர்வு ஹாலுக்கு செல்றதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை, இந்த 2 வரி மந்திரத்தை 11 முறை இல்ல 21 முறை உங்களால முடிஞ்ச வரைக்கும் சொல்லி, 11 இல்ல 21 சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நிச்சயம் வெற்றி தான். அந்த மந்திரத்தை கவனமா கேட்டுக்கோங்க. ஓம் சரவண பவ, ஓம் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே நம, ஓம் சரவண பவ, ஓம் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே நம. இந்த மந்திரத்தை ஒரு துண்டு பேப்பர்ல எழுதி உங்க பாக்ஸ்லயோ இல்ல உங்க பர்ஸ்லயோ வச்சுட்டு, எப்பெல்லாம் உங்களுக்கு படிக்க போறீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு முருகன் அருளை பெற்று படிச்சு நல்ல வாழ்க்கையில முன்னேற நான் எல்லாம் வல்ல அந்த முருகனை உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணி யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல்ல
நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்துக்கும் முருகனிடம் சிறப்பாக எப்படி வழிபாடு செய்வது அப்படின்றத உங்களுக்காக நான் சொல்லிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ சண்முகா சரணம்.